ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் பாதுகாபியாம் நமோ நம. மகாகணபதியே நமோ நம. சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரஸ்மே பிரம்மணே நமோ நம. மகாசரஸ்வதியே நமோ நம. இன்று ரொம்ப புனிதமான நாள், ஸ்மார்த்த ஏகாதசி, செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் சிரவணம், தமிழில் ஓணம்ங்கிற பெயரில் திருவை சேர்த்து திருவோணம்னு சொல்லியிருக்கோம். நம்ம இன்னும் 15 நாளைக்குள்ளே ராமநவமி வர போகிறது. இந்த புண்ணியமான காலத்தில் ஸ்ரீராமரோட வரலாறை பற்றி சொல்கிறதுக்கும் கொடுத்து வச்சுருக்கணும், கேட்குறதுக்கும் கொடுத்து வச்சுருக்கணும். வரலட்சுமி பூஜை சமயத்தில் சீதாதேவி மையமாக வச்சு ராமாயணம் முழு வரலாறையுமே நான் 16 பதிவாக போட்டிருந்தேன் யூடியூப்பில். இந்த சில விஷயங்களையும் அதில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த உரை செய்கிறேன். வேத வேத்யே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜேன்னு சொன்ன மாதிரி சாட்சாத் பூர்ண பிரம்மே மனிதனாக ராமராக அவதாரம் எடுத்து எப்படி அறமான வாழ்க்கையை எல்லா காலங்களிலும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் கடைபிடிக்கணும் அப்படின்னு நம்ம காட்டி கொடுத்தது அந்த வரலாறு தான் ராமாயணம். ராமாயணத்தில் என்ன ஒரு விசேஷம்னாக்க, சனாதன தர்மத்தில் என்ன தெய்வங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை தெய்வமும் ராமாயணத்தை சம்மந்தப்பட்டிருக்கு. பரமேஸ்வரன் ராமாயணத்தில் நிறைய இடத்துல அவரை பற்றி வருது. சீதை, ராமர், லக்ஷ்மணர் 3 பேரும் கோதாவரியில் ஸ்நானம் பண்ணுற போது வால்மீகி மகர்ஷி சொல்கிறார், கிருதாபிஷேக சரராஜ ராம சீதாத்விதீய சக லக்ஷ்மணேன கிருதாபிஷேகோ கிரிராஜபுத்ரியா ருத்ரஹ சநந்தி பகவான் நிவேசகா. கிரிராஜபுத்திரியான பார்வதியும் பரமேஸ்வரனும் நந்தி பகவானும் 3 பேர் ஸ்நானம் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸ்ரீராமரும் சீதா பிராட்டியாரும் லக்ஷ்மணரும் கோதாவரியில் ஸ்நானம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறார் அவர். கௌசல்யா தேவி ராமர் காட்டுக்கு போகிறது நிச்சயமான உடனேயும் மங்களாசாசனம் பண்ணுற போது காட்டில் இருக்கிற போது பரமேஸ்வரனும் காட்டில் இருக்கிற தேவதைகளும் சுப்பிரமணிய சுவாமி எல்லாரும் அனுகிரகம் பண்ணிட்டோம்னு சொல்கிறார். சரி, ராமர் ராவணனை வதம் சொல்லிட்டு திரும்பி வரும்போது ராமேஸ்வரத்தில் சீதையால் மண்டல ஏற்படுத்தின அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணார் அப்படின்னு பார்த்துருக்கோம். நம்ம பொதுவாக பிரதோஷ காலத்தில் சரி பரமேஸ்வரனை பூஜை பண்ணிட்டுனா மீது எல்லா தெய்வத்தையும் பூஜை பண்ணணும்னு இருக்குது. ஏன் எப்படின்னாக்க, இந்த பிரதோஷ காலத்தில் எல்லா தெய்வங்களும் சரி பரமேஸ்வரன் கூடவே இருக்கா மாதிரி தான் கருத்து. இதுக்கு 2 விதிவிலக்கு சொல்லியிருக்கு. ஒன்று சரி நரசிம்மருக்கு பூஜை பண்ணலாம். நரசிம்மருக்கு திருமஞ்சனம்னு பண்ணுவா, வைஷ்ணவா அப்படின்னா பண்ணுவா கோவிலில். நரசிம்மருக்கு பூஜை பண்ணலாம். சரி ராமச்சந்திரமூர்த்திக்கு பூஜை பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. இது காரணம் என்னன்னாக்க, சரி ராமச்சந்திரமூர்த்தியுடையும் சரி நரசிம்மர்கிட்டையும் சிவ அம்சம் நிறைய இருக்குது. சிவ அம்சமும் நாராயண அம்சமும் சேர்ந்தது தான் 2 தெய்வங்களும். அதனால அந்த மாதிரி கருத்து இருக்குது. பரமேஸ்வரன் இப்படி ராமரோட சம்மந்தப்பட்டிருக்கார் சொல்கிற போது சுப்பிரமணிய சுவாமி நிறைய சம்மந்தப்பட்டிருக்கார். எப்படின்னாக்க, தசரத மகாராஜா பல வருஷங்களாக புத்திர பாக்கியமே இல்லைன்னு கஷ்டப்பட்ட போது அவருக்கு அசுமதி யாகம் பண்ணலாம், புத்திர காமேட்சி யாகம் பண்ணலாம்னு மனசில் வருது, இது எண்ணம் வருது. அதை அவரோட மந்திரியான சுமந்திரர்கிட்ட சொல்கிறார் அவர். சுமந்திரர் தசரதருக்கு மந்திரியும் தேரோட்டியும் கூட, கார் டிரைவர் மாதிரி அதுவும் அவர் தான். அப்போ சுமந்திரர் சொல்கிறார், நான்
பல வருஷத்துக்கு முன்னாடி தேவலத்துக்கு போனபோது சனத்குமார் சொல்கிற கேட்டேன். சனத்குமார் என்ன சொன்னார்னாக்க, பின்னாடி திரேதாயுகத்தில் தசரத மகாராஜாவுக்கு பல வருஷம் புத்திரபாக்கியமே ஏற்படாமல் ரிஷசிங்கிற மகரிஷி ஆயிடுச்சு வந்து அவர் யாகம் பண்ணி, அதனால சுவாமியே பகவானே ராமரா பிறக்க போகிறார், 4 குழந்தைகள் பிறக்க போடுற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அவர். அது நான் கேட்டேன்னு சொல்கிறார் அவர். சனத்குமாரர் தான் சுப்பிரமணிய சாமி அவதாரம் பண்ணது. சுப்பிரமணிய சாமி அவதாரம் பண்ணது முதல் யுகமான சத்தியுகத்தில். நம்ம சனாதன மதத்தில் வந்து காலம் தேசம்லாம் ரொம்ப சரியாக சொல்லியிருக்கேன். காலம் வந்து 4 யுகமாக பிரிக்கப்படுறது. முதல் யுகம் சதுர்யுகம். முதல் யுகம் சத்தியுகம். சத்தியுகத்தில் வந்து தர்மம் முழுசாக இருக்கும், அதில் வந்து குறைபாடே இருக்காது. அறம் எப்பொழுதுமே நிலைத்து இருக்கும். அதுக்கு அடுத்த யுகம் வந்து திரேதாயுகம். திரேதாயுகத்தில் தர்மத்துக்கு 4 கால் அப்படின்னு நினச்சிட்டாக்க 1 கால் இருக்காது, 3 கால் தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து துவாபர யுகம். துவாபர யுகத்தில் வந்து தர்மத்துக்கு 4 கால் இருந்துச்சுன்னா 2 கால் தான் இருக்கும். 4வதாக கலியுகம். கலியுகத்தில் தர்மத்துக்கு 1 கால் தான் இருக்கும். நிறைய தப்பெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தப்பு இருந்தாலும் தர்மம் தான் கடைசியில் ஜெயிக்கும். அது தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும் தர்மமே வெல்லும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வெளியில் பார்க்குறதே இப்படி அதர்மம்னு தெரிஞ்சால் கூட கடைசியில் யார் தர்மமாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் எப்போவுமே எல்லாரும் வெற்றியும் அடைவார்கள். இந்த கலியுகத்துலேயும் இந்த ஒவ்வொரு யுகத்துக்கும் இவ்வளோ காலங்கள் இருக்கு, வருஷங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை. இப்போ இந்த 4 யுகம் மறுபடியும் திரும்ப வந்துட்டே இருக்கும். திரு ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம்னு திரேதாயுகம் கடைசியில் அவதாரம் பண்ணியிருக்கார் அவர். சுப்பிரமணிய சாமி தான் சனத்குமார் தான் சுப்பிரமணிய சாமி அவதாரம் பண்ணாருன்னு சொன்னேன் நான். சுப்பிரமணிய சாமியை ராமர் அவதாரம் பண்ணபோது அவர் குகனாக அம்சாவதாரமாக இருந்தார்னு சொல்கிறதும் உண்டு. இப்படி சுப்பிரமணிய சாமிக்கு ராமாயணத்தில் நிறைய பங்கு உண்டு. அது மாத்திரமில்லை, விஸ்வாமித்திர மகர்ஷி ஸ்ரீ ராமரை வந்து யாகத்துக்கு உதவி செய்யறதுக்கு அழிச்சுன்னு போனபோது யாகம் முடித்த உடனே மிதிலையை நோக்கி அழிச்சுன்னு போகிறார். போகிற வழியில் வந்து ஸ்கந்தோத்பத்தி இல்லான்னு சொல்கிறார் அவர். ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கார் அவர். ஏன்னா ராமாயணத்தில் வந்து ஸ்காந்தமும் ஒன்று இருக்கு. முருகனோட வரலாறும் ராமாயணத்தில் ராமனோட வரலாறுனே சேர்ந்தே வந்திருக்கு. முருகர் இப்படி, சிவன் இப்படின்னாக்க மகாகணபதியும் அப்படிதான். உப்பூர்னு ஊர் இருக்குது, ஒரு பெரிய க்ஷேத்திரம் இருக்குது. இந்த உப்பூருங்கிற க்ஷேத்திரத்தில் ராமர் கணபதியை பூஜை பண்ண பிறந்தோம். ராமேஸ்வரம் தேவப்பட்டினம்லாம் போய் அதுக்கப்புறம் தான் இலங்கைக்கு போனார் அப்படின்னு க்ஷேத்திர புராணம்லாம் சொல்கிறாரு. அது மாத்திரமில்லை, பொதுவாக பிள்ளையாரை வந்து கொம்பன்னு சொல்கிற வழக்கம் தமிழில் இருக்குது. அந்த மாதிரி பொதுவாக கொம்பன்னாக்க ரொம்ப கெட்டிக்காரர், எல்லாம் தெரிஞ்சவர்னு அந்த மாதிரி பொருள் வருது. பிள்ளையார் இப்படி ரொம்ப சமர்த்தா இருவார். பிள்ளையார் பெருசாக போய் சண்டை போட்டு அப்படிலாம் பண்ண மாதிரி எல்லாருக்கும் பிரகாசமாக தெரியாது. ஆனால் பிள்ளையார் ரொம்ப சாமர்த்தியமாக செஞ்ச பல விஷயங்கள் நமக்கு தெரியும். நமக்கு பிள்ளையார் தான் வந்து ரங்கநாதர் இலங்கைக்கு விபீஷன் ஆக்ஷன் போகிறபோது பிரம்மச்சாரி பையனாக வந்து ரங்கநாதரை வாங்கிட்டு விபீஷன் கைகாலெலாம் அலம்பரிக்காக போனபோது ரங்கநாதர் வந்து ஸ்ரீரங்கத்திலே வச்சப்புறம்தான் ஸ்ரீரங்கம் அந்த நகரமே நன்னா வந்து. அப்படி ரங்கநாதர் தமிழ்நாட்டுக்கு கிடச்சது பிள்ளையார்னால தான். அதே மாதிரி அகஸ்தியர் லோபாமுத்திரர் இருந்தபோது லோபாமுத்திர காலம் ஆனப்புறம் அகஸ்தியரை பிரிய வேண்டாங்கிற ஒரே காரணத்தினால லோபாமுத்திரை வந்து அந்த அகஸ்தியர் கையில் வச்சுருக்க தீர்த்த பாத்திரத்துலேயே எப்போவுமே இருந்தாகும். பிள்ளையார் பார்த்தா இந்த அவ்வளவு தபஸ் பண்ண உத்தமமான ஸ்திரீ லோபாமுத்திரை, அவளுடைய இது கிடைக்கணும் எல்லாருக்கும் சொல்லிவிட்டு காக்கா வடிவில் வந்து அந்த பாத்திரத்தை தள்ளி விட்டு அதுலேருந்து நீர் வெளியில் வந்து அதில் ஊற்றாகி அதுதான் காவேரிங்கிற பெரிய நதியாகி கர்நாடகா தமிழ்நாடு முழுசும் இருந்து கடைசியில் காவேரி பூப்பட்டினத்தை கலக்கிறது. பிள்ளையாருக்கு வந்து கொம்பன்னு பேருக்கு சொன்னேன் இல்லையா நான், ரொம்ப கெட்டிக்காரர் அப்படின்னு. தசரதர் புத்திர காமிட்டியாக பண்ணுற போது
அவருக்கு உதவின அந்த ரிஷிக்கு பேர் ரிஷ்யசிங்கர் அப்படின்னு பேர். அவருக்கு மான் கொம்பு இருக்குமாம் தலையில். அந்த ரிஷ்யசிங்கர் பிரம்மாவோட அம்சம்னு சொல்லப்பட்டாலும் அவர் பிள்ளையாரோட அம்சம்தான் அவர். ஏன்னா அவர் பிரம்மச்சாரி, அவர் காட்டிலேயே இருந்தார். அவர் பெண்டகர் பெரிய மகரிஷத்தை அவர் காட்டிலே தான் வளர்த்துன்னு வந்தார். அந்த ரிஷிசங்கருக்கு புருஷன் ஸ்திரீ வித்தியாசம் தெரியாது. ஸ்திரீயை பார்த்ததே கிடையாது. அவர் எந்த ஊரில் கால் எடுத்து வச்சாலும் மழை அப்படி கொட்டும் அந்த ஊரில். அப்படிப்பட்ட ரிஷிசங்கர் தான் தசரதருக்கு அசுர யாகம் செய்கிறதுக்கு உபாத்தியாராக இருந்தார். அவர் தான் நடத்தி கொடுத்தார். அது என்ன வரலாறுனாக்க, அங்க தேசமும் தேசம் இருந்தது, அதில் அரசர் இருந்தார். அந்த நாட்டில் வைத்திய காரியம்லாம் ரொம்ப குறைஞ்சதுனால தேவேந்திரன் மழை இல்லாமல் பண்ணிவிட்டார். இப்போ மழை இல்லாத போது அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த சமயத்தில் சொல்கிற எல்லாரும், ரிஷிசிங்கர்னு ஒருத்தர் இருக்கார், காட்டில் இருக்கார், அவர் பிரம்மச்சாரி, நம்ம தேசத்தில் அவர் கால் பட்டுனே உடனே மழை போகுதுன்னு வந்து சொல்கிற எல்லாரும். உடனே இந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா, நிறைய ஸ்திரீகள்லாம் ஆயிடுச்சு, கொழக்கட்டைகளாக அடிச்சுட்டு போய் ரிஷிசிங்கர் கொண்டு போய் கொடுத்து, அதில் அவருக்கு ஈர்ப்பு இங்கே கொழக்கட்டை கொடுத்தான்னு தான் சொல்லியிருக்கேன். கொழக்கட்டை பிள்ளையாருக்கு தான் நைவேத்தியம் பண்ணுற வழக்கம். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு நைவேத்தியம் விசேஷமாக சொல்கிறோம். நம்ம குருவாயூரத்துல பால் பாயசம் நைவேத்தியம்னா விசேஷம்னு சொல்கிறோம். நம்ம அந்த மாதிரி பிள்ளையாருக்கு கொழக்கட்டை தான் எப்போவுமே நைவேத்தியம். அது மாத்திரம் இல்லை, ராமபட்டாபிஷேகம் வரும்போது எல்லோரும் அயோத்தி ஜனங்கள்லாம் கொழக்கட்டை எடுத்துருந்தா நேரம் ராமர் பின்னாடியே போனான்னு பின்னாடி சொல்கிறேன். அதை மாதிரி ரிஷிகளுக்கு கொழக்கட்டை கொடுத்த ஐஷன் வரா, அது அந்த அப்புறம் மழை பெய்யுறது. அப்புறம் அந்த அங்கநாட்டு அரசர் தான் தன்னுடைய மகளான சாந்தியை கல்யாணம் கொடுக்குறார். அந்த அங்கநாட்டு அரசர் தசரதருக்கு ரொம்ப தோழர்வர். மகாராஜா அந்த அங்கநாட்டுக்கு போய் 7 நாள் தங்கியிருக்காங்க. அங்கநாடுங்கிறது பீகார் பகல்பூர் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் இருக்கிறது. அந்த பக்கத்தில் ஊரெலாம் சேர்த்து வச்சு அங்க தேசம் தான் அந்த காலத்தை சொல்கிறது. இந்த அங்கநாட்டுக்கு தான் கர்ணன் அரசராக இருந்தார் மகாபாரத காலத்தில். அந்த அங்கநாட்டு அரசனை போய் 7 நாள் பார்த்துட்டு தசரதர் அவருடைய உத்தரவோட அந்த ரிஷிசங்கர் நாட்டுக்கு அயோத்திக்கு ஐஷன் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி அஸ்வமேத யாகம் பண்ணி, அதுக்கப்புறம்தான் திவ்யபுருஷன் பாயசத்தை எடுத்துகிட்டு தசரத்தை கொடுக்க, தசரத ராணிகளுக்கெல்லாம் கொடுக்க, ராமர், லக்ஷ்மணர், சத்ருக்னர் பிறந்தார்னு சொல்கிறது. அது மாதிரி பிள்ளையார் சம்பந்தம் அங்கேயும் வருது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, நம்ம திருவிழாவில் படிச்சிருக்கோம். நம்ம நாரதர் ஞானப்பழத்தை கொண்டு வரும்போது சதாசிவ குடும்பம் ஒன்றா இருக்கா. அப்போ சிவன், பார்வதி, பிள்ளையார், முருகன்னு நாரதர் சொன்னால் ஞானப்பழத்தை பிரிக்கக்கூடாது, முழுசாக ஒருத்தர் தான் சாப்பிடணும்னு சொல்கிறார். அந்த சமயத்தில் ஒரு போட்டி வைக்கிறார். பிள்ளையாரோ முருகனோ யார் அந்த உலகத்தை முதல்ல பிரஷம்னு வந்துடுறானோ அவளுக்கு தான் ஞானப்பழம் அப்படின்னு. சுப்பிரமணிய சாமி சின்ன குழந்தை, அவருடனேயுமே மயில் மேல் ஏறிண்டு உலகம் ஃபுல்லாக சுற்றி வரார். அதுக்குள்ளே புத்திமான் மகாகணபதி அவரால் முடியாது. அந்த மாதிரி அவர் சரீரமும் அப்படி அந்த மாதிரி அவரோட வாகனம் மூஞ்சோர். அவர் என்ன பண்ணுறாருனாக்கே தெரிஞ்சுட்டு அவருக்கு என்ன தெரியும், அப்பா அம்மா தான் உலகம் அப்படின்னு பார்வதி பரமேஸ்வரன் பிரஷம் பண்ணி நான் உலகத்தை சுற்றிட்டேன்னு சொல்லி அந்த பழத்தை வாங்கின்னு விடுறேன். அப்படி பித்ருபக்தி மாத்ருபக்தி நிறைய பிள்ளையாருக்கு இருக்கு இல்லையா. இதே போல் ராமச்சந்திரமூர்த்திக்கும் பித்ருபக்தியும் உண்டு, மாத்ருபக்தியும் உண்டு. கைகேயி ராமரை பார்த்து ராஜா சொல்ல வைக்கப்படுறார், நீ காட்டுக்கு போகணும்னு சொல்கிற போது ராமச்சந்திரன் சொல்கிறார், ராஜா இருக்குமா சொல்லணும், அப்பா சொல்லுங்கம்மா, நீங்கள் அம்மா நீங்கள் சொன்னாலே நான் காட்டுக்கு போவேன், உங்கள் சொல்லி எனக்கு உத்தரவாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுக்கு போகிற. அந்த மாதிரி எப்படி பிள்ளையாருக்கு பித்ருபக்தி மாத்ருபக்தி பூர்ணமாக இருந்ததும் அதே மாதிரி ராமச்சந்திரமூர்த்திக்கும் அதே மாதிரி இருந்தது. பார்வதி சம்பந்தமும் உண்டு ராமாயணத்தில். என்னென்னா ராமர் கிஷ்கிந்தல் இருக்கிற போது சீதாவை பிரிஞ்ச போது ராமர் ரொம்ப சோகப்படுறார். இப்போ சரத்ருத்து அப்போ ரொம்ப சோகப்படுறார். அந்த சமயத்தில் நாரத மகிழ்ச்சி அங்கே வரார். நாரத மகிழ்ச்சி அங்கே ராமரை பார்த்து
நவராத்திரி 9 நாளைக்கு விரதமாக இருந்து அம்பாளுக்கு பூஜை பண்ணணும். அப்படி பண்ணினா எல்லாமே சரியாயிடும்னு சொல்கிறார். அதே மாதிரி ராமச்சந்திரமூர்த்தி நவராத்திரி நவராத்திரி 9 நாளும் விரதம் இருந்து பூஜை பண்ணி அம்பாள் பிரத்யட்சமாகி அம்பாள் சொல்கிறா ராமர்கிட்ட, நீங்கள் தான் நாராயண அவதாரம், நீங்கள் வேறொரு யுகத்தில் நீங்கள் தான் வந்து அவதாரம் பண்ணி உலகத்தில் இருக்க கெடுதல் பண்ணுற ராட்சசர்கள்லாம் நீங்கள் தான் வந்து வதம் பண்ணு. இந்த யுகத்தில் நீங்கள் ராமராவ பிறந்திருக்கேன். நீங்கள் ராவணனை கொன்னுட்டு சீதையை அழிச்சிட்டு திரும்ப வந்து அயோத்தியில் அரசராக இருந்து பல ஆயிரம் வருஷம் நீங்கள் ராஜாவாக இருக்க போகிற நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த உலகத்தை விட்டு மேலே வரப்போற எல்லாம் சொல்லி அம்பாள் அனுகிரகம் பண்ணுறான். அது மாத்திரம் சில பேர் கருத்து என்ன நினைக்க, ராமரே வந்து மகாலட்சுமி தாயோட அவதாரம்னு சொல்கிறதும் இருக்குது. சீதாவிலிருந்து மகாலட்சுமி தாயோட அவதாரம் தான், பூர்ணமான அவதாரம் தான். ராமர் அம்சாவதாரம்னு சொல்கிறோம். ஏன்னு கேட்டாக்க, சீதை காட்டுக்கு வரேன்னு சொல்கிற போது ராமர் பல்வேறு காரணம்லாம் சொல்கிறா, வரக்கூடாதுங்கிறா. என்ன சொல்கிறாருனாக்க, காட்டுக்கு போனோம்னு அப்பா அம்மா என்ன தான் சொல்லியிருக்கா, ஒன்றும் சொல்லலை. அயோத்தி மாதிரி இருக்காது காட்டில் நிறைய கல்லும் முள்ளும் இருக்கும், உணவு சரியாக இருக்காது, கொடிய விஷமுள்ள மிருகங்கள்லாம் பக்கத்துலேயே இருக்கும், மிருகங்கள்லாம் சப்தம் நிறைய போடும், தரையில் படுத்துக்கணும், கட்டில் படுத்துக்க முடியாது, ராட்சசா எல்லாரும் காட்டில் இருக்கா, இவ்வளோ கஷ்டங்களுக்கு காட்டுக்கு நீ வர வேண்டாம் சீதை, நீ அயோத்தியிலே இருங்கிறார். இப்படி ராமர் சொன்னால் கூட மகாபதிவரதியா சீதாதேவி, இந்த சீதாதேவி சொல்கிறா பலவிதமான காரணங்கள் சொல்லி நான் வரேன்னு சொல்லிவிட்டு அழுது புலம்பி அப்படியும் ராமருக்கு கால்பது வார்த்தை ஸ்ரீயம் புருஷ விக்ரம், எங்கள் அப்பா வந்து நல்லா மாப்பிள்ளையாக பார்த்துருக்காருச்சேனே, நான் ஸ்ரீ வந்து புருஷனாக நீங்கள் இருக்கே, நீங்கள் அவ்வளோ நீங்கள் வந்து தைரியம் இல்லாமல் இருக்கே நீங்கள் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் சொல்கிறப்ப பிரிவா சொல்கிறா. ஸ்ரீன்னு சொல்கிற போது சாட்சாத்து மகாலட்சுமி பரதேவதை அம்பாள் அம்சம்தான் ராமர். அதனால அப்படி இந்த மாதிரி வார்த்தை வால்மீகி எழுதுகிற போது வந்திருக்கு, வால்மீகி வாயில் வந்திருக்குன்னு சொல்லுவாள். இந்த மாதிரி பராசக்தியுடைய அம்சம் ராமர்கிட்ட நிறைய இருக்குது. இப்படி எல்லா தெய்வத்தோட அம்சமும் இருக்கிற ராமச்சந்திரமூர்த்தி தர்மமே வடிவமாக இருந்தார். அவர் மனுஷனாக பிறந்து எப்படி தர்மத்தை கடைபிடிக்கணும்னு கடைபிடித்தார் அவர். வால்மீகி நம்ம மதத்தில் இன்னொரு பெரிய விஷயம்னாக்க, யாருமே கெட்டுப்போன்னு நினைக்கிறதே கிடையாது. கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகளிலிருந்து பிறந்து பல வருஷம் இருந்து இறந்து போன அப்புறமும் அந்த ஜீவாத்மாவுக்கு வந்து எந்த கெடுதலும் வரக்கூடாதுன்னு தான் சம்ஸ்காரம் தான் சொல்லியிருக்கு. நம்ம தர்ப்பணம் தான் பண்ணுறோம், நம்ம தவசமெல்லாம் பண்ணுறோம். கூட குழந்தை பிறகு 1000 சம்ஸ்காரம் இருக்குது குழந்தைகளுக்கு, பிறந்ததுலேருந்து எல்லாமே இருக்குது. பொதுவாக நமக்கு வந்து ஒரு மாதம் நினைக்க பித்தர்களுக்கு ஒரு நாள் அது. அதனால் அமாவாசை தர்ப்பணம் தான் நம்ம பண்ணுறோம். நமக்கு 365 வருஷம் நினைக்க தேவதைகளுக்கு ஒரு நாள் அது. விடாமல் பூஜை எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். நம்ம காலமாக கரெக்டாக தான் பெரியவா கணக்கு பண்ணியிருக்காரு, அதில் சந்தேகம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அவளுக்கு இருந்த அறிவு, அந்த தூர பார்வை எதுவுமே நமக்கு இல்லை. நமக்கு நம்ம இப்போ தான் கருவி வந்துன்னா பார்க்க முடியும். நமக்கு மகாபாரதத்தில் சாந்தி பரவாயில்ல அவள் சொன்னது வந்து ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் திரேதாயம் கடைசியில் அப்படின்னு 8,69,000 வருஷம். இப்போ இதுக்கு முன்னாடி அந்த 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 காலம் அது சுமார் 8,70,000 வருஷம் எடுத்துக்கலாம். நம்ம பழமைக்கும் பழமையான புதுமைக்கும் புதுமையான ராமச்சந்திரமூர்த்தி 8,70,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவதாரம் பண்ணியிருக்கார். அவர் இப்போ 7,000 வருஷம் பிறந்தாருன்னு தேவையில்லாமல் கொஞ்சம் குறுக்கிறது தேவையும் இல்லை, கிரமையுமே இல்லை. அது எந்த விதமான நிரூபணமும் இல்லை, சாட்சியும் இல்லை, சயின்டிஃபிக் எவிடன்ஸும் இல்லை. ஏதோ வெளிநாட்டுக்கார யாரோ சொல்கிறா அவள் ஐசிஏஜ் அது இது. நமக்கும் ஐசிஏஜுக்கும் சம்மந்தம் கிடையாது, நமக்கும் பிக் பிளாஸ்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. மதத்தில் பிக் பிளாஸ்டே கிடையாது. எப்போவுமே இந்த பிரபஞ்சம் இருக்குது, எப்போவுமே பகவான் பூர்ண பகவான் இருக்கார். அப்போ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அவதாரம் ஏற்படுறது, சிருஷ்டி ஏற்படுறது. இதுதான் நம்முடைய உலகத்தை பற்றியான விஷயங்கள். இது அதே மாதிரி ஜாகிரஃபியும் ராமாயணத்தில் நிறைய இருக்குது.
தசரதர் யாகம் பண்ணுற போது அதெல்லாம் வர்ணிக்கிறதுக்கு முன்னாடி அது அயோத்தியை வர்ணிக்கிற போது ஆப்கானிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், சிந்து தேசம், இப்படி பலவிதமான ஊர் பேர்லாம் சொல்லி அப்போ இருக்கிற பேரை சொல்லி காஷ்மீரம் இந்த ஊர்லேருந்துலாம் யானையும் குதிரையும் அயோத்தியில் நிறைய இருந்ததுன்னு சொல்கிறான். இந்த மாதிரிலாம் இருக்குது. அது கிஷ்கிந்தா கண்டத்தில் சுக்ரீவன் சீதையை தட்டிருக்கா வானங்கள் அனுப்புகிற போது அவர் நிறைய ஜாகிரஃபிலாம் சொல்கிறார். வால்மீகி ராமாயணத்தில் ஜாகிரஃபியும் இருக்குது, ஹிஸ்ட்ரியும் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு விஷயம் எங்கேயுமே கிடையாது. ந பூத்தோ ந பவிஷ்யத்தையும் சொல்கிறாலே அந்த மாதிரி தான் அது. வால்மீகி மகரிஷி வேடனாக இருந்தார். நான் சொன்னேன், நம்ம வனத்தில் இது கெட்டு போயிடுத்து, இது மோசம் இது அப்படின்னு சொல்கிற விளக்கமே கிடையாது. பாவிலேன்னு சொல்கிற விளக்கமும் கிடையாது. யாரையும் கல்லால் அடிக்கிறதும் கிடையாது. எப்படிப்பட்ட சுமாராக இருந்தாலும் வரல, நல்ல வழிக்கு திருப்பி உத்தமமான மனிதர்களாக மாற்றி விடுவது தான் இந்த சம்பிரதாயம். அப்படித்தான் எல்லாமே இருக்குது. பகவன் நாம தான் அப்படி தான் இருக்குது. வால்மீகி மகர்ஷி வேடனவர், வழிப்பறி கொள்ளையெல்லாம் செய்கிறவர். அப்படிப்பட்ட வால்மீகி மகர்ஷிக்கு நாரதன் பார்த்தவரை ராமநாமம் உபதேசம் பண்ணுறார். மரான்னு சொல்லித்தரார். வால்மீகி மகர்ஷிக்கு ராமான்னு சொல்ல வராதுன்ட்டு மரான்னு சொல்லித்தரார். இந்த ராமான்னு சொல்லி பல ஆயிரம் வருஷம் சொல்லி ஒரு திருடனா இருந்த ஒருவர் பெரிய ரிஷி ஆயிட்டார். அவர் அந்த வால்மீகி மகர்ஷி அவர் ஆசிரமத்தில் இருக்கிற போது நாரதர் வரார். நாரதத்தை கேட்குறார். வால்மீகி மகர்ஷி நிறைய ஆத்ம குணங்கள்லாம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி குணங்கள்லாம் யாருக்கு இப்போ உலகத்தில் இருக்குன்னு கேட்குறார். ராமரை பற்றியெல்லாம் நாரதர் சொல்கிறார். இது சொன்னப்புறம் பிரம்மா வரார். பிரம்மா சொல்கிறார், ராமாயணத்தில் ராமரில் வரலாறுல என்னெல்லாம் நடந்ததோ, பிரகாசமாக நடந்ததோ இல்லை மறைவில் நடந்ததோ அத்தனையும் உனக்கு தெரிகிற மாதிரி பண்ணுறேன்னு சொல்கிறார். அத்தனையும் வால்மீகி மகரிஷி பார்த்து இந்த ராமாயணங்களுக்கு ஆயோத்தி பண்ணியிருக்கார். ராமருக்கு நிறைய நல்ல குணங்கள்லாம் சொல்கிறார். ரொம்ப கருணாமூர்த்தி, ரொம்ப பலவான், பார்க்க ரொம்ப அழகாக இருப்பவர், ஆஜானுபாகு, கைகள்லாம் நீண்ட கைகள்லாம் உள்ளவர். அவர் நடந்தாக்க ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப வீரியம் உள்ளவர். அப்படி வீரியம் முதலியே பேசக்கூடியவர், பிரியமாக பேசக்கூடியவர், அளவாக பேசக்கூடியவர், தேவையெல்லாம் நிறைய பேச மாட்டார், அளவாக பேசக்கூடியவர், எது தர்மமோ அதுதான் செய்வர், பித்ருவாக்கிய பரிபாலனம் செய்கிறவர், ஏகபத்னி தான், ஒரே ஒரு மனைவி தான், மற்ற பெண்களெல்லாம் தாயாராகத்தான் பார்ப்பவர், பொறுமை ஜாஸ்தி, விரோதி கூட கருணை காமிப்பர். ஜெயந்தனோட தப்பு பண்ணால் கூட அவனையும் மன்னித்து ஒரு கண் எடுத்துவிட்டு அனுப்பிட்டார் ஜெயந்தனை. ராவணன் போரில் ஒன்றுமே இல்லாமல் நின்றபோது இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னால் யாருக்கும் சொல்ல தோணும். முன்ன மாதிரி பரம விரோதி தன்னுடைய மனைவியை அபகரிச்சுட்டாவும் இந்த பாவி அவனுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறார் திருந்தறதுக்கு. இன்று போய் நாளை வான்னு சொல்கிறா. அப்படி பொறுமை, எல்லா ஜீவனுக்கும் நல்ல பரம கருணை, பரம அன்பு, நிறைய ஆத்ம குணங்கள் இப்படியெல்லாம் இருக்கிற ராமச்சந்திரமூர்த்தி உலகத்தில் இருக்காரவர். அயோத்தியில் அரசராக இருக்காருன்னு நாரதர் வால்மீகி சொல்கிறார். பிரம்மா எப்படியெல்லாம் அவருக்கு நடந்ததெல்லாம் சொல்லிக் கொடுத்து ஒரு காட்சியாக கிடச்சிடும். அவருக்கு டெலிவிஷனில் பார்க்குற மாதிரி கிடச்சிடும். அதெல்லாம் வச்சுட்டு ராமாயணம் செய்கிறார் அவர். இந்த ராமாயணத்தில் எல்லா அர்த்தமும் இருக்குது. நவரசம் சொல்கிறாலே நவரசமும் இருக்குது. இல்லை பிரம்மா சொல்லியிருக்கார், இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் ராமாயணம் இருக்கும். யாரெல்லாம் பாராயணம் பண்ணுறாலோ, யாரெல்லாம் சொல்கிறாலோ அவர்களுக்கு பிரம்மலோகத்தில் இடமும் கொடுத்து பிரம்மாவே பூஜை பண்ணுவார் அப்படின்லாம் சொல்லியிருக்கார் அவர். இந்த ராமர்கிட்ட எங்கள் அப்பா அம்மா 2 பேருக்கும் பரமபக்தி. அப்பா ராமாயணத்தில் நிறைய ஸ்லோகங்கள் பார்க்காமே சொல்லுவாள். அப்பாவுக்கு தெரியாத ஸ்லோகமே கிடையாது. ராமாயணத்தில் வர அந்த ஊர் நிகழ்ச்சி பாராயணம் பண்ணுற போது தானாகவே ஆகி சந்தோஷமாக சொல்லுவா, பாராயணம் பண்ணுவா, இல்லை வருத்தமாக பண்ணுவா, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அம்மா ராமாயணம் 24,000 ஸ்லோகத்தை கையாலே தேவநாகரில் எழுதியிருக்கா. இந்த ராமாயணத்தை யார் இந்த மாதிரி எழுதியிருக்கா அவருக்கு மறுபிறவியே கிடையாதுன்னு சொல்கிறது உண்டு. ராஜா தசரதருக்கு புத்திர பாக்கியம் இல்லை. பல வருஷம் எடுத்து அப்புறம் அவருக்கு தர்மமான புத்தி வருது. நம்ம யாகம் பண்ணலாம், அசுர யாகம் பண்ணலாம் அப்படின்னு. அசுர யாகம் பண்ணுற போது
தன் குதிரையை எல்லாத்துக்கும் அனுப்புகிறாரு. வசந்த காலத்தில் தான் யாகத்தை ஆரம்பிக்கிறார் அவர். சித்திரை மாதம் வசந்த காலம், சித்திரை வைகாசம். வசந்த காலத்தில் யாகத்தை ஆரம்பிக்கிறார். குதிரையை அனுப்புகிறார். குதிரைலாம் போயிட்டு ஒரு வருஷம் ஆகத்து திரும்பி வர்றதுக்கு. திரும்பி வந்தப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு யாகத்தை ஆரம்பிக்கிறார். யாகம் ஆரம்பித்து 3 நாள் நடக்கிறது அஸ்மதி யாகம். அதுக்கப்புறம் புத்திர காமேஷ்டி யாகம். எல்லாம் சிரத்தையாக நான் செய்கிற போது செஞ்சு முடிக்கிறதே ஒரு மகாபுருஷன் ஒருத்தர் அந்த அக்னியிலேருந்து வெளியில் வரார். அவர் கையில் ஒரு பானை எடுத்து வச்சுருக்கார். ஒரு தங்கத்தான் ஆனப்பட்ட ஒரு கலசத்தை. அதில் அமிர்தம் இருக்குது. அதை ராஜாட்ட கொடுத்து உங்கள் பத்னிட்டிலேருந்து இங்கே கொடுங்க, நீங்கள் இதை சாப்பிட்றதுனால நல்ல குழந்தைகள்லாம் பிறக்குங்கிற மாதிரி ராஜா அதை வாங்கிட்டு முதல்ல ஒரு பாதியை கௌசல்யிட்ட கொடுக்குறார். மீது இருந்ததில் ஒரு பாதியை 2வது மனைவியான சுமித்திரிட்ட கொடுக்குறார். மீது இருக்கிற கைகேயிட்ட கொடுக்குறார். கைகேயிட்ட கொடுத்து மிச்சமாக இருக்கிற மறுபடியும் சுமித்திரிட்டே கொடுக்குறார். இப்போ 4 ராணிகளும் இந்த பாயசத்தை சாப்பிட்டதுனால 12 மாதம் கழிச்சு மறுபடியும் வசந்த காலத்திலேயே 4 குழந்தைகள் பிறக்கிறது. ஏவம் விசிஜ்யதான் சர்வானி ராஜா சம்பூர்ணமானசः உவாச சுகிதஸ்தத்ர புத்ரோத்பத்தி விசிந்தயன்னே ததோ யஜ்ஞே சமாப்தே து ருதூனாம் ஷட் சமத்யயு 6 காலம் மாறிடுச்சுங்கிற 12 மாதம் 6 ருத்து மாறிடுச்சுங்கிறார். ருத்தூனாம் ஷட் சமத்யயு ததச்ச 12 மாசே சைத்ரே நவமிகேதித்து 12 மாதம் கர்ப்பமாய 12 மாதம் குழந்தை பிறக்கிறது. ததச்ச 12 மாசே சைத்ரே நவமிகேதித்து நவமி திதி சைத்திர மாதம் சித்திர மாதம் நட்சத்திரே அதிதி தெய்வத்யே ஸ்வோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு அதிதி தேவதையை அதிதியை தேவதையை நட்சத்திரமாக கொண்ட புனர்சு நட்சத்திரத்தில் 5 கிரகம் உச்சமாக இருக்கிற போது ராமர் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. சூரியன் மேஷத்தில் உச்சமாக இருந்தார், சித்திர மாதம் அது. செவ்வாய் மகரத்தில் உச்சமாக இருந்தார். குரு பகவான் கடகத்தில் உச்சமாக இருந்தார். சுக்கிர பகவான் மீனத்தில் உச்சமாக இருந்தார். சனி பகவான் துலாத்தில் உச்சமாக இருந்தார். இந்த மாதிரி உச்சமாக இருக்கிறது பல சமயம் ரிப்பீட் ஆகும். அது இந்த காலச்சக்கரமே கிரகங்கள்லாம் சுழற்சி ஏற்படுற போது பல தருணங்களே இந்த மாதிரி இருக்கும். அதனால் பின்னாடி இருந்ததுனால அப்போ தான் ராமர் பிறந்தான்னு கணக்கு போடுறது தவறு. சாஃப்ட்வேர்ல காமிச்சா கூட தவறு. விஷயம் சொன்னது எனக்கு 8,69,000 வருஷம் சொச்சம் தான் ராமர் அவதாரமாச்சு அப்படின்னு. அப்படித்தான் மகாபாரதத்துலையும் சாந்தி பிரவாலியும் சொல்லியிருக்கேன். திரேதாயுகத்தில் கடைசியில் ராம அவதாரம் நடந்தது அப்படின்னு. கிரகேஷு கர்க்கட்டே லக்னே கடக லக்னம் ஜை வாக்பத விந்துநாசா புரோஜ்யமாதே ஜெகநாதம். ஜெகநாதன் சொல்கிறார் ராமரை. ஒரு கிரகம் உச்சமாக இருந்தாலே விசேஷம்தான் அது. 4 கிரகம் உச்சமாக இருந்தால் நாட்டுக்கு தலைவராக ராஜாவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். 5 கிரகம் உச்சமாக இருக்கிறது ராமர் ஜெகநாதனாக இருக்கிறதுனால இந்த விஸ்வத்துக்கே அவர் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த விஸ்வத்தையே அவர் ரட்சிக்கிறதுனால அந்த நாராயண அவதாரமாக இருக்கிறதுனால 5 கிரகம் உச்சமாக இருக்கிறதே கடகலக்கத்தை ராமர் பிறந்தார். கிரகேஷு கர்க்கட்டே லக்னே வாக்பத பிந்துநாசா புரோஜ்யமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம். எல்லா உலகமும் அவருக்கு நமஸ்காரம் செய்கிறது. மனுஷ உலகம், தேவ உலகம், ரிஷி உலகம் எல்லாரும் ராமருக்கு நமஸ்காரம்னு தெய்வமாக தான் அப்படி தான் நம்ம இன்னி வரைக்கும் கொண்டாடின்னு இருக்கோம். ராமர்கிட்ட அத்தனை ஒரு கல்யாண குணங்கள்லாம் இருந்ததுனால, அத்தனை ஆத்ம குணங்கள்லாம் இருந்ததுனால என்றைக்குமே வழங்கப்பட்ட தெய்வம் ராமர். சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா ஜனயத்தே ராமம். கௌசல்யக்கு ராமர் பிறக்கிறார்.
சர்வலக்ஷண சம்யுதம், எல்லா விதமான லட்சமும் அவர்கிட்ட இருந்தது. விஷ்ணோரர்த்தம் மகாபாகம் புத்திரமைஷ்வாகவர்தனம், மகாவிஷ்ணுவுடைய அம்சமாக இருக்கார் அவர். விஷ்ணோரர்த்தம் மகாபாகம் புத்திரமைஷ்வாகவர்தனம். ராவணன் குடும்பம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த உலகத்தில். அப்போது தேவதைகள் ரிஷிகள் எல்லாரும் பூமாதி எல்லாரும் சேர்ந்து நாராயணத்தை பிரார்த்தனை பண்ணுறான், நீங்கள் தான் இப்படியா சரி பண்ணணும் அப்படின்னு. ராவணன் நிறைய தபஸ்லாம் பண்ணி நிறைய வரன்லாம் வாங்கியிருக்காரவர். அவர் வரன் வாங்கலை. மனிதனால் சாவு ஏற்படுங்கிற வரன், சாவு ஏற்படக்கூடாதுங்க வரன் வாங்கலை அவர். அதனால் சுவாமி ராமராக பிறக்க வேண்டியதாக இருந்தது. சுவாமி மனிதராக பிறக்கிற போது எந்த குலத்தில் பிறக்கிறது அப்படின்னு ஒரு கொஞ்சம் நேரம் ஆலோசனை பண்ணாராம். இக்ஷ்வாகம்சத்தில் பிறக்கிறது தீர்மானம் பண்ணாராம். தசரதற்கு பிள்ளை. ஏன் காரணம்னா, தசரத மகாராஜா ரொம்ப தர்மமான வழியில் ஆட்சி நடத்துகிறவர். அவரோட ஆட்சியில் தப்பும் இல்லவே இல்லை. அது மாத்திரம் இல்லை, அந்த வம்சத்தில் தான் ஹரிச்சந்திரன் இருந்தார். ஹரிச்சந்திரன் உண்மையே பேசினார். அவர் எந்த விதமாக கஷ்டப்பட்டாலும் சத்தியத்தை விடவே இல்லை அவர். இந்த ஹரிச்சந்திரன் இருக்கிற வம்சம் அது. அது மாத்திரம் இல்லை, பகீரன் இருக்கிற வம்சம் அது. பகீரன் தான் தன்னுடைய பித்திருக்கெல்லாம் மோட்சம் அடையணும், சாம்பலாக இருக்கிற எல்லாரும் மோட்சத்தை அடையணும் அப்படின்னு ரொம்ப பிரயத்தனப்பட்டு கங்கா தேவி, கங்கை ஆகாசத்தில் தேவலோகத்திலேருந்து பூமி கொண்டு வந்தார். அந்த பகீரன் வம்சம் அது. அந்த ஹரிச்சந்திரன் வம்சம் அது. பரம தர்மமான வாழ்க்கையை நடத்துகிற தசரனுடைய வம்சம் அது. அதனால தசரதுக்கு புத்திரனா பிறக்கணும்னு நாராயண தீர்மானம் பண்ணி அவதாரம் பண்ணார். நட்சத்திரே அதிதி தெய்வத்தியே ஸ்வோஷ்ட சம்ஸ்வேஷு பஞ்சசு. ராமர் பிறந்தது கடக லக்னத்தில். சந்திரன் கடகத்தில் இருக்கார், குருவும் கடகத்தில் இருக்கார். கௌசல்யா சுசுபேதேன புத்ரேணாமித தேஜசா யதா வரேண தேவானாம் அதிதிஹ வஜ்ரபாணினா பரதோ நாம கைகேய்யாம் ஜங்கே சத்ய பராக்கிரமः. பரதன் கைகேயிக்கு புத்திரனா பிறக்கிறார். சாட்சாத் விஷ்ணு சதுர்பாக, மகாவிஷ்ணு 4 பாகம் 4 குழந்தைகளாக பிறந்தது. சர்வைஹி சமுதிதோ குணைஹி அத லக்ஷ்மண சத்ருக்னோ சுமித்ரா ஜனயதே சுதோ. சத்ருக்னம் லக்ஷ்மணம் சுமித்ரைக்கு குழந்தைகளாக பிறக்கிறாவா. சர்வாத்திர குசலோ வீரோ விஷ்ணோஹோ அர்த்த சமன்விதோ புஷ்யே ஜாதஸ்து பரதா. ராமர் புன்னூசில் பிறந்தாருன்னு சொல்லியிருந்தார் முன்னாடி. பரன் பூச நட்சத்திரத்தில் பிறந்தார் சொல்கிறார். புஷ்யே ஜாதஸ்து பரதா மீன லக்னே பிரசன்னதீஹி. பரதன் பிறந்தது மீன லக்னம், ராமர் பிறந்த கடக லக்னம். சார்பே ஜாதோ ச சௌமித்ரி. சார்பேங்கிறது ஆயுள் நட்சத்திரத்தை குறைக்கிறது. ஆயுள்யம் ஆஸ்லேஷான்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். அது சர்ப்பத்தோட நட்சத்திரம் அது. அதனால் ஆதிசேஷன் ஆதிசேஷன் அவதாரம் தான் லக்ஷ்மண சுவாமி. அதனால் அவர் இந்த ஆயுள் நட்சத்திரத்தில் அவர் அவதாரம் ஏற்படுறது. சார்பே ஜாதோ ச சௌமித்ரி குலீரே ப்யுதிரவோ ராஜ்ஞः புத்திர மகாத்மானः சத்வாரோ ஜங்கிரே பிருதக் குணவந்தோனுரூபாஸ்ச ருச்யா प्रोष्टपदोपमाः जगुः कलं च गन्धर्व नरतुश्चाप्सरो गणाः. கந்தர்வர்கள்லாம் சந்தோஷமாக வாத்தியமும் வாசிக்கிறார், நடனம் ஆடுற. ஆகாசத்தில் மங்களமான வாத்தியமெல்லாம் கேட்கறது, புஷ்மாரி ஏற்படுறது, தினங்கள்லாம் கொண்டாடுறா. எப்படி ராமாவதாரம் ஏற்பட்டது. நம்ம ராமர் போன வழியில் அதே மாதிரியே நம்ம தர்மான வழியில் இருந்தால் கெண்ட கடலும் வராது. 6 கிரகம் ஒன்றா சேர்ந்தா என்ன, 4 கிரகம் ஒன்றா சேர்ந்தா என்ன, எந்த வீட்டில் இருந்தாருக்கெல்லாம் பயப்பட தேவையே இல்லை. நம்ம எப்போவுமே பகவான் பாதத்தை கெட்டியாக பிடிச்சிட்டு பகவான்கிட்ட சரணாகதியாக இருந்தாக்க எந்த கடலும் நமக்கு வரவே வராது. இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நான். ஸ்வஸ்தி பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகீசாக கோபிராமணேभ्यो शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.
कायेन वाचा मनसा इन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेः स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि।